Part C, answer the following in about 100 words. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்குறோம். இது ஃப்ரம் டேர்ம் 2 இங்கிலீஷ், சர் ஐசக் நியூட்டன், தி இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட். First question, why did some of Newton's friend advise his grandmother to apprentice him to a clockmaker? இது கொஷின் என்ன, நியூட்டனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன் அட்வைஸ் பண்ணாங்க கிராண்ட் மதர் கிட்ட டு அப்ரெண்டிஸ் ஹிம் டு எ கிளாக் மேக்கர்? இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இன் ஹிஸ் இயர்லி இயர்ஸ் நியூட்டன் வாஸ் சீஃப்லி ரிமார்க்கபிள் இன் ஹிஸ் எபிலிட்டி டு இன்வென்ட் திங்ஸ். அதாவது அவருடைய யங் ஏஜில், ரொம்ப முன்னாடி காலத்தில் பார்த்தோம்னா நியூட்டன் வந்து சீஃப்லி ரிமார்க்கபிள் இன் அவருடைய எபிலிட்டின்றது திறமை, டு இன்வென்ட் திங்ஸ், அதாவது புதுசாக கண்டுபிடிக்கிறதுல. He had manufactured a set of little tools and saws of various sizes. அவர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு லிட்டில் டூல்ஸு, அதுக்கப்புறம் சாஸு ஆஃப் வேரியஸ் சைஸஸ். வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் திங்ஸ், இது எல்லாத்துலேயும் இருந்து he invented curious articles at which he worked with so much skill. இது எல்லாத்துல இருந்து அவர் நிறைய க்யூரியஸான ஆர்டிகல்ஸ் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்துக்குமே அவரோட ஸ்கில் வந்து அதிகமாக போட்டு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. His friends and neighbors were admired at the things manufactured by him. இவரோட ஃப்ரெண்ட்ஸு, இவரை சுற்றி இருந்த நெய்பர்ஸ், மற்றவங்க எல்லாருமே வந்து இவர் பண்ண திங்ஸ்லேருந்து இவர் பண்ணதை பார்த்து ஈர்க்கப்பட்டிருக்காங்க. Some of his friends advised his grandmother to apprentice him to a clockmaker. இவரோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிராண்ட் மதர் கிட்ட அட்வைஸ் சொல்கிறாங்க அவர் வந்து அப்ரெண்டிஸ் பண்ண சொல்லி கிளாக் மேக்கர் கிட்ட. பிசைட்ஸ் ஹிஸ் மெக்கானிக்கல் ஸ்கில், நியூட்டன் seemed to have a taste for mathematics, which would be very useful to him in that profession. இது எல்லாத்தையும் தாண்டி இவருக்கு மெக்கானிக்கல் ஸ்கில் இருந்தது எல்லாமே தாண்டி பார்த்தா இவருக்கு வந்து மேக்ஸ் மேலே ஒரு விதமான டேஸ்ட் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன் தட் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஹீ குட் செட் அப் ஒன் ஃபார் ஹிம்செல்ஃப். இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவருக்கான ஒரு அவரோட சொந்த முயற்சியில் அவருக்கான ஒன்றை வந்து அவரை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு தடவை ஃபுல்லாக ஆன்சர் மட்டும் ரீட் பண்ணுறேன். In his early years, Newton was chiefly remarkable in his ability to invent things. He had manufactured a set of little tools and saws of various sizes. With the help of these things, he invented curious articles at which he worked with so much skill. His friends and neighbors were admired at the things manufactured by him. Some of his friends advised his grandmother to apprentice him to a clockmaker. Besides his mechanical skill, Newton seemed to have a taste for mathematics, which would be very useful to him in that profession. After some time, he could set up one for himself. Second question, how did Newton learn about the way a windmill operated? எப்படி நியூட்டன் அவங்க லேர்ன் பண்ணாங்க என்ன மாதிரி விண்மில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத? இதுக்கான ஆன்சர் பார்த்தா, நியூட்டன் ஃப்ரீக்வெண்ட்லி வென்ட் டு தி விண்மில் தட் ஆப்ரேட்டட் ஆன் அ நியூ பிளான். இவர் அடிக்கடிக்க விண்மில் ஆப்ரேட் ஆகிறத விசிட் பண்ணுவார். He spent hours in examining the various parts of the windmill. அவர் நிறைய நேரம் வந்து செலவழிச்சிருக்காரு எப்படி என்ன பார்ட் ஆஃப் விண்மில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி எக்ஸாமைன் பண்ணுறதுல. when the windmill was not working, when the mill அது வந்து ஒர்க் ஆகாத நேரத்தில் he examined its internal machinery, உள்ளே இருக்கக்கூடிய மிஷினோட பாகங்களை வந்து இவர் எக்ஸாமைன் பண்ணார். when the windmill's broad sails were in motion by the wind, அது சுற்றிட்டு இருக்கப்ப பெரிய sails, Newton examined the process by which the mill stones revolved and crushed the grains put into its hopper. Thus, Newton gained a thorough knowledge of the construction and operation of the windmill.
இந்த மாதிரி பார்த்து அவர் அங்கே இருந்து நிறைய நேரம் செலவழிச்சதுனால என்னென்னா, அவர் தரோவான நாலேஜ், அதை பற்றின தெளிவான ஒரு அறிவு, அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, அது வந்து எப்படி செய்யுது, ஆப்ரேட் பண்ணுது, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் உருவாக்கப்பட்டிருக்கு விண்மில் அப்படின்றத பற்றி இவருக்கு தெளிவான நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அகைன் ஃபஸ்ட்டில் இந்த ஆன்சர் மட்டும் ரீட் பண்ணுறேன். Newton frequently went to the windmill that operated on a new plan. He spent hours in examining the various parts of the windmill. When the mill was not working, he examined its internal machinery. When the windmill's broad sails were in motion by the wind, Newton examined the process by which the mill stones revolved and crushed the grains put into its hopper. Thus, Newton gained a thorough knowledge of the construction and operation of the windmill. Third question, mention some of Newton's invention. இது நியூட்டன் அவங்களுடைய இன்வென்ஷனை பற்றி மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அவர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காருன்றதுலேருந்து கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, Sir Isaac Newton is best known for his laws of motion. அடுத்தது, in mathematics, his invention included laying the groundwork for differential and integral calculus. Third point, his invention in mechanics and gravitation were summarized in the Principia book. At the point, the reflecting telescope and the binomial theorem were also some of his best inventions. Fifth point, he was the first to find out the nature of light. Sixth point, he invented the reflecting telescope, which was used to view and map out the orbits of planets. Seventh point, he also used his theory of gravity to calculate the elliptical orbits of planets around the sun accurately. இந்த கொஷனில் நாம் கிளியராக பார்த்துருக்கோம் சம் ஆஃப் நியூட்டன்ஸ் இன்வென்ஷன். இந்த எல்லா கொஷனுமே பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அகெயின் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் கிட்டே டேப் பண்ணுங்கள். ஒரு ஐக்கான் இருக்கும், ஆரோ மார்க்கு, அது கீழே உங்களுக்கு எல்லா கொஷனோட ஆன்சர்ஸும் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.